குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு நம்பர் சிஸ்டத்தோட கொஸ்டின் டிஸ்கஷன் பார்க்கலாம். ஒரு 25 கொஸ்டின்ஸ் எடுத்து வந்திருக்கேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிளஸ் டெக்ஸ்ட் புக் கொஸ்டின்ஸ். ஸோ நம்பர் சிஸ்டம் 2 வீடியோஸும் பார்த்துருங்க. பார்த்தாதான் நம்ம இப்போ கொஸ்டின் டிஸ்கஷன் உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறோம். டூஸ் காம்ப்ளிமெண்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் -17 கேட்குறாங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்னதுதான்ப்பா. -17 எனி நெகட்டிவ் நம்பருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி டூஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாசிட்டிவ் நம்பரா நம்ம எடுத்துக்கணும். பாசிட்டிவ் நம்பருக்கு ஈக்குவலண்டான பைனரி வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். தென் செகண்ட் பாத்தீங்கன்னா டூஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும். இந்த பைனரிக்கு டூஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும். தேர்ட் பாத்தீங்கன்னா நம்ம எம்எஸ்பியை என்ன பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டெப்ஸா 3 ஸ்டெப்ஸா ஃபாலோ பண்ணா நம்ம நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே டூஸ் காம்ப்ளிமெண்ட் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ +17 ஓகேங்களா? அதுக்கு பைனரி எழுதிடலாமா அப்ப 60. ஸோ 1 0 0 0 1. செகண்ட் ஸ்டெப் என்ன, டூஸ் காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? டூஸ் காம்ப்ளிமெண்ட் பண்ணணுமா? ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்துக்கலாம். 0 1 1 1 0. தென் பிளஸ் 1 ஆட் பண்ணலாம். 1 ஆட் பண்ணா 1 1 1 1 0. ஓகேங்களா? இதான் டூஸ் காம்ப்ளிமெண்ட். தேர்ட் என்ன, எம்எஸ்பியை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இது நெகட்டிவ் நம்பர். ஸோ எம்எஸ்பி வந்து 1. ஸோ 1 0 1 1 1. ஓகேங்களா? எங்க இருக்கு 1 0 1 1 1? ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ஸோ எனி நெகட்டிவ் நம்பர் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாசிட்டிவ் நம்பரை பைனரி வேல்யூவை செட் பண்ணிக்கணும். செகண்ட் அதுக்கு டூஸ் காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். டூஸ் காம்ப்ளிமெண்ட் மீன்ஸ் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்து ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்னா 1 இருக்கிற இடத்துல 0 போடணும், 0 இருக்கிற இடத்துல 1 போடணும். ஸோ ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்து பிளஸ் 1 ஆட் பண்ணா நமக்கு டூஸ் காம்ப்ளிமெண்ட் கிடைக்கும். தென் எம்எஸ்பியை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? நெகட்டிவ்க்கு எம்எஸ்பி நம்ம 1 ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டூஸ் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் -17 ஆன்சர். ஓகேங்களா? செகண்ட் கொஸ்டினுக்கு போகலாம். செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஓகேங்களா, விச் ஆஃப் த ஃபாலோயிங்ஸ் ஆர் செல்ஃப் காம்ப்ளிமெண்டிங் கோடு. ஓகேங்களா? அவங்க லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுல எது செல்ஃப் காம்ப்ளிமெண்ட் கோடு அப்படின்னு கேக்குறாங்க. சோ இத வந்து நம்ம 2 டைப்ஸ் நம்ம சொல்லி தரோம்ப்பா. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோட் டைப் கொடுத்துருப்பாங்க. 2 4 2 1 5 4 6 1 அந்த மாதிரி நமக்கு நிறைய கோட் டைப் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா 3 3 2 1 ஏ 6 3 1 1 இந்த மாதிரி கோட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. சோ இந்த மாதிரி கோடு நமக்கு கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, அதை ஸ்பிட் பண்ணிருங்க. இப்ப 2 4 2 1 எடுத்துக்கிறேன். 2 பிளஸ் 4 பிளஸ் 2 1 1. ஓகேங்களா? சோ 2 2 2 ஆர் 4 4 பிளஸ் 4 8 ஈக்குவல் டு 9. ஓகேங்களா? சோ இதை ஸ்பிட் பண்ணி ஆட் பண்ணும்போது நம்ம ஈக்குவல் டு 9 அப்படின்னு வந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த கோட் என்னது, செல்ஃப் காம்ப்ளிமெண்ட் கோட். இது ஒரு ட்ரிக் தான் ஓகேவா? இத ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்க அந்த கோடு என்னன்னு ஆப்ஷன்ல எலிமினேட் பண்ண முடியல அப்படின்னா, சோ இந்த மாரி கோடு குடுத்தாங்கன்னா, ஈக்குவல் டூ 9 வருதா? இல்லையா? அப்படின்னு நீங்க ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டூ 9 வந்துச்சு அப்படின்னா, அது செல்ஃப் காம்ப்ளிமெண்ட் கோடு. ஓகேங்களா? ஈக்குவல் டூ 9 வரலைன்னா, அது செல்ஃப் காம்ப்ளிமெண்ட் கோடு இல்ல. ஓகேங்களா? இப்ப அ எய் 8421 கோடு இருக்கா? சோ இந்த கோடு நம்ம செல்ஃப் காம்ப்ளிமெண்ட் கோடா என்னன்னு பார்ப்போம். சோ இது வந்து பைனரி கோட நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம். இங்க பைனரி கோடு பாருங்கப்பா. 0 0 இருக்கா? அப்படியே 15க்கு வாங்க. 1 1 இருக்கா? ஓகேங்களா? சோ, அப்படியே செல்ஃப் காம்ப்ளிமெண்டா 0 இருக்கிற இடத்துல எல்லாத்துலயும் 1 1 இருக்கு பாருங்க. தென் 1க்கு வாங்க. 1யும் 14யும் கம்பேர் பண்ணுங்க. சோ 0 இருக்கிற இடத்துல இங்க 1 பிளேஸ் ஆயிருக்கு. இங்க 0, இங்க 1 பிளேஸ் ஆயிருக்கு. இங்க 0 இருக்கு. 1 பிளேஸ் ஆயிருக்கு. 1 இருக்கிற இடத்துல 0 பிளேஸ் ஆயிருக்கு. அப்படியே செகண்டையும் 13யும் கம்பேர் பண்ணுங்க. சி 0 இருக்கிற இடத்துல 1 பிளேஸ் ஆயிருக்கும். 0 இருக்கிற இடத்துல 1 பிளேஸ் ஆயிருக்கும். 1 இருக்கிற இடத்துல 0 பிளேஸ் ஆயிருக்கும். 0 இருக்கிற இடத்துல 1 பிளேஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா? சோ இந்த பைனரி கோட்ஸ் எல்லாமே காம்ப்ளிமெண்டா இருக்கும். ஓகேங்களா? 1 0 0 வருதா? நமக்கு 15 to 1 1 இருக்கு. சோ அதுக்குள்ளேயே அது காம்ப்ளிமெண்டா இருக்கறனால, சோ இந்த 1 2 4 8 கோட் வந்து நமக்கு செல்ஃப் காம்ப்ளிமெண்ட் கோடுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது செல்ஃப் காம்ப்ளிமெண்ட் கோட். எக்ஸைஸ் 3யும் செல்ஃப் காம்ப்ளிமெண்ட் கோட் தான். எக்ஸைஸ் 3னா என்னன்னு சொல்லி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். எக்ஸஸ் 3னா இத இப்ப இதோட நம்ம 3 ஆட் பண்ணணும். இதோட நம்ம 3 ஆட் பண்ணணும். இதோட நம்ம 3 ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த பைனரியோட 3 3 ஆட் பண்ணிட்டே வந்தோம்னா, அதுதான் எக்ஸஸ் 3 கோடு. அதுவும் செல்ஃப் காம்ப்ளிமெண்ட் கோடு தான். ஓகேங்களா? அடுத்து கிரே கோடு. கிரே கோடு செல்ஃப் காம்ப்ளிமெண்ட் கோட் கிடையாது. சோ இந்த கிரே கோட நீங்க செக் பண்ணி பாருங்க. எதுலயாவது ஏதாவது செல்ஃப் காம்ப்ளிமெண்ட் கோடா இருக்கான்னு பாருங்க. 15யும் 0 0வையும் செக் பண்ணுங்க. 1 1 1 வரணும். சோ ஏதாவது ஒரு இதுல பாருங்க. எதுலயுமே வந்து காம்ப்ளிமெண்டா வராது. ஓகேங்களா?
எதுலயுமே காம்ப்ளிமெண்டாவே இது வராது. ஓகேங்களா? இந்த கிரே கோடோடது பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பிட் தான்ப்பா சேஞ்ச் ஆயிருக்கும். ஓகேங்களா? நான் அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் கிரே கோட் பத்தி டிஸ்கஷன் இருக்கு. ஸோ, அப்ப அத நான் கிளியரா சொல்றேன். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு எது செல்ஃப் காம்ப்ளிமெண்டரி கோடு பார்த்தீங்கன்னா, 8421 எக்ஸிஸ் 3 கோட் அண்ட் 2421 கோட். ஓகேங்களா? இது எல்லாமே நமக்கு செல்ஃப் காம்ப்ளிமெண்ட் கோடு தான். அப்படி பார்த்தா நமக்கு ஆப்ஷன் ஏ ஒன்லி 1, 2 அண்ட் 4. ஓகேங்களா? அதான் செல்ஃப் காம்ப்ளிமெண்ட் கோடுன்னு சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம்ப்பா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, the greatest negative number which can stored in computer that has 8-bit word length and uses the 2's complement arithmetic. ஓகேங்களா? ஸோ எல்லா ரெப்ரசன்டேஷனுக்கும் ஒரு ரேஞ்ச் இருக்கும்ப்பா. ஓகேங்களா? ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ரெப்ரசன்டேஷனுக்கு ஒரு ரேஞ்ச் இருக்கும். டூஸ் காம்ப்ளிமெண்ட் ரெப்ரசன்டேஷனுக்கு ஒரு ரேஞ்ச் இருக்கும். ஸோ அது டைரக்டாவே நமக்கு கொஸ்டினா கேட்கலாம்ப்பா. ஓகேங்களா? இப்ப ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்க்கான ரேஞ்சஸ் நான் எழுதுறேன். ஸோ மைனஸ் 2 பவர் n மைனஸ் 1 to பிளஸ் 2 பவர் n மைனஸ் 1 மைனஸ் 1. ஓகேங்களா? இது ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்க்கான ரேஞ்ச். இது டூஸ் காம்ப்ளிமெண்ட்க்கான ரேஞ்ச். மைனஸ் 2 பவர் n மைனஸ் 1 to 2 பவர் n மைனஸ் 1 மைனஸ் 1. ஓகேங்களா? இது டூஸ் காம்ப்ளிமெண்ட்க்கான ரேஞ்ச். இப்ப இவங்க என்ன கேட்டிருக்காங்க? டூஸ் காம்ப்ளிமெண்ட் அரித்மெட்டிக் ஆபரேஷன் கேட்டிருக்காங்க. அதோட நெகட்டிவ் நம்பர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதோட நெகட்டிவ் நம்பர் கேட்டிருக்காங்க. சாரி, பிராக்கெட் இந்த இடத்துல வராது. ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ நெகட்டிவ் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ டூஸ் காம்ப்ளிமெண்டோட நெகட்டிவ் நம்பர்லாம் நம்ம இந்த பாயிண்ட் தான் எடுத்துக்கணும். ஸோ மைனஸ் 2 பவர் n மைனஸ் 1. ஸோ மைனஸ் 2 இன்ட்டு n வந்து நமக்கு 8 பிட் கொடுத்துருக்காங்கப்பா. 8 பிட் வேர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 8 மைனஸ் 1. ஸோ மைனஸ் 2 பவர் 7 is equal to minus 128. ஓகேங்களா? நமக்கு ஆன்சர் என்ன வருது? நமக்கு மைனஸ் 128. ஸோ நமக்கு ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஸோ ஃபோர்த் கொஸ்டின் போயிடலாம். The decimal equivalent of the binary number. ஓகேங்களா? decimal equivalent of the binary number கேட்டிருக்காங்க. ஸோ ஃபோர்த் கொஸ்டின் நம்ம டைரக்டாவே நம்ம டெசிமல் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். பாயிண்ட்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற வேல்யூக்கு. ஸோ 1, 2, 4, 8. ஸோ 8 plus 2, 10, 10 plus 1, 11. ஓகேங்களா? ஸோ 11 பாயிண்ட். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம கண்டுபிடிக்கலாம். 0, 1, 1 அப்படின்னு இருக்கு. ஸோ 0 இன்ட்டு 2 பவர். இந்த பக்கம் வந்துட்டாலே நம்ம மைனஸ் 1 போட்டுறணும். பிளஸ் 1 இன்ட்டு ஆல்ரெடி கிளாஸ்ல பார்த்ததுதான்ப்பா. மைனஸ் 2 பிளஸ் 1 இன்ட்டு 2 பவர் மைனஸ் 3. ஓகேங்களா? ஸோ இது அப்படியே கேன்சல் ஆயிடும். ஸோ 1 டிவைடட் பை 4. ஓகேங்களா? இங்க 2 பவர் கீழே வந்துருச்சுன்னா 2 பவர் 2 மாறிடும். ஸோ 2 பவர் 2ங்கிறத நான் 4 போட்டிருக்கேன். சேம் அதே ஃபார்மேட் தான். 1 பிளஸ் 8 பா. ஸோ ரெண்டுக்கு எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் 8. ஸோ 2 பிளஸ் 1 3. ஸோ 3 by 8 which means 0.375. ஓகேங்களா? இந்த பாயிண்ட்டுக்கு பதிலா நம்ம ஆல்ரெடி ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 11.375. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ நமக்கு as per ஆப்ஷன் ஏ 11.375. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் போலாம். An equivalent 2's complement representation of the 2's complement number. ஓகேங்களா? ஸோ இது வந்து 2's complement நம்பர் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 1101. இது 2's complement பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 2's complement ஆகி நமக்கு கொடுத்துருக்கனால இதோட ஒரிஜினல் நம்பர் என்னன்னு நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ -1 MSB-ல கொடுத்துருக்காங்க. ஸோ MSB-ல 1 கொடுத்துருக்கனால அதை நம்ம நெகட்டிவ் நம்பர் தான். ஸோ நெகட்டிவ் எடுத்துக்கிறோம். இப்போ 1, 2, 4. ஓகேங்களா? ஸோ இதை எடுத்திருக்கோம். சாரி. ஸோ மைனஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ மைனஸ் எடுத்துக்கிறோம். தென் 101 இருக்கும். ஓகேங்களா? ஸோ 1. ஸோ இதுக்கப்புறம் நம்ம 2's காம்ப்ளிமெண்ட்டை அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர்ல நம்ம போலாம்ல. ஸோ ரிவர்ஸ் ஆர்டர்ல போகும்போது நம்ம என்ன பண்றோம்? இப்ப இதுக்கு 2's காம்ப்ளிமெண்ட் எடுக்க போறோம். இப்ப இதுக்கு 2's காம்ப்ளிமெண்ட் எடுக்க போறோம். 2's காம்ப்ளிமெண்ட் எடுக்கும்போது 0, 1, 0 வரும். பிளஸ் இதோட 1 ஆட் பண்றோம். ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 1, 1, 0. ஓகேங்களா? இப்போ 110ங்கிறது என்ன? 1, 2, 4. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா -3.
ஓகேங்களாப்பா? இந்த கான்செப்ட் ஆல்ரெடி நம்ம கிளாஸ்லயே டிஸ்கஸ் பண்ணதான்ப்பா. ஸோ கிவன் நம்பர் 2ஸ் காம்ப்ளிமெண்ட் பண்ணி நமக்கு குடுத்துருக்காங்க. ஸோ அப்ப அதோட ஒரிஜினல் நம்பர் என்ன நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஒரிஜினல் நம்பருக்கு நம்ம எம்எஸ்பி வந்து 1ன்னு குடுத்துருக்காங்க. ஸோ அது நெகட்டிவ் நம்பர் நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம். ஸோ நெகட்டிவ் போட்டிருக்கோம் அந்த பிட் எம்எஸ்பி பிட்க்கு பதிலா. தென் 101 எடுத்திருக்கோம். அதுக்கு நம்ம 2ஸ் காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 1ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்து அதுக்கு 1 பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு 2ஸ் காம்ப்ளிமெண்ட் ஆகி கிடைக்குது. ஸோ நம்ம மைனஸ் எம்எஸ்பி ஃபிக்ஸ் பண்ணுவோம். எம்எஸ்பிக்கு பதிலா நம்ம சைன் போட்டாச்சு. ஸோ -3 ஓகேங்களா? சோ நமக்கு 2's காம்ப்ளிமெண்ட் பண்ணி குடுத்த இந்த நம்பரோட வேல்யூ என்னது நமக்கு -3 ஓகேவா? இதுக்கு என்ன கேக்குறாங்க அவங்க திருப்பி அகைன் 2's காம்ப்ளிமெண்ட் கேக்குறாங்க. சோ -3க்கு நம்ம என்ன பண்ண போறோம் அகைன் 2's காம்ப்ளிமெண்ட் கேக்குறாங்க. சோ -3க்கு அகைன் நம்ம 2's காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, அவங்க ஆப்ஷன் செக் பண்ணுங்கப்பா. எத்தன பிட்ல கேட்டிருக்காங்க? 1, 2, 3, 4, 5, 6 பிட்ல கேட்டிருக்காங்க. சோ -3 நம்ம 4, 8 சோ -3னா நம்ம எப்படி பண்ணுவோம்? +3ய நம்ம என்ன பண்ணுவோம்? +3ய கன்சிடர் பண்ணி +3க்கு நம்ம என்ன பண்ணுவோம்? எழுதுவோம். ஸோ 1, 1, 0, 0 அவங்க 6 பிட்ல நமக்கு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு பிட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இன்னொரு பிட் எம்எஸ்பிக்கு. ஓகேங்களா? ஸோ இப்ப இதுக்கு ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறோம். ஸோ 0, 0, 1, 1, 1 ஓகேங்களா? எடுத்தாச்சு. தென் 1 ஆட் பண்றோம். ஆட் பண்ணும்போது 1, 0, 1, 1, 1 ஓகேங்களா? இப்ப ஒரு எம்எஸ்பி பிட்ட ஆட் பண்ணிரலாம். அந்த 1 ஓகேவாப்பா? ஃபர்ஸ்ட் அவங்க ஆல்ரெடி 2ஸ் காம்ப்ளிமெண்ட் ஆன ஒரு நம்பர் தான் குடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2ஸ் காம்ப்ளிமெண்ட் ஆன நம்பரோட ஒரிஜினல் நம்பர் எந்த நம்பர் 2ஸ் காம்ப்ளிமெண்டா நமக்கு குடுத்துருக்காங்க அப்படின்னு ஃபைண்ட் பண்றோம். அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்றோம்? அத குடுத்த நம்பர்ல இருந்து நம்ம பைனரி நம்பர் குடுத்துருக்காங்க. பைனரி நம்பர் நம்ம டெசிமல் நம்பர் என்ன நம்பர்ன்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பிட்ட எம்எஸ்பி பிட்ட வந்து நம்ம என்னது சைனா கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அதுக்காக நெகட்டிவ் எடுத்திருக்கோம். தென் என்ன பண்றோம்? ஒன்ஸ் 2ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்து அந்த நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. தட் இஸ் -3 இந்த நம்பருக்கு இப்ப 2ஸ் காம்ப்ளிமெண்ட் கேட்கறாங்க. ஸோ இந்த 2ஸ் காம்ப்ளிமெண்ட் வந்து நம்ம +3யா கன்சிடர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ +3க்கு நம்ம எடுத்துக்கிறோம். அவங்க ஆன்சர் ஆப்ஷன்ல பார்த்தா 6 பிட் குடுத்துருக்காங்க. அதனால நம்ம 5 பிட்டா கன்சிடர் பண்ணி 6த் பிட் எம்எஸ்பி பிட்டா கன்சிடர் பண்றோம். தென் அதுக்கு ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் தென் +1 ஆட் பண்ணி 2ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறோம். தென் எம்எஸ்பி பிட்ட ஆட் பண்றோம். ஸோ ஃபைனலா நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4101 ஆப்ஷன் டி. ஓகேங்களா? இது ஒரு கேட் கொஸ்டின்ப்பா. ஓகேங்களா? இது ஒரு கேட் கொஸ்டின். ஸோ எப்படி கேட்டா நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நோட் பண்ணணும். கொஸ்டின் டிஸ்கஷன்ல இருந்து பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி உங்களோட தியரி கன்டென்ட்ல ஷார்ட் நோட்ஸ்லலாம் எழுதுங்க. சரிங்களா? ஸோ நோட்ஸ் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னா, நீங்க கொஸ்டின் டிஸ்கஷன்ல இருந்து நெறைய பாயிண்ட்ஸ் நோட்ஸ்ல கண்டிப்பா எழுதணும். எழுதும்போது தான் அது கொஞ்சம் ஃபில் ஆகும். நெறைய இன்ஃபர்மேஷன் கொஸ்டின் டிஸ்கஷன்ல இருந்து நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 6த் கொஸ்டினுக்கு போகலாம்ப்பா. A 3 digit a 3 digit decimal number required for dash representation in the conventional BCD format. A 3 digit any 3 digit ஓகேவா? இப்ப நான் 100 எடுத்துக்கிறேன். இப்ப சாரி 100 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? 3 டிஜிட் டெசிமல் வேல்யூ சாரி 100 100 எடுத்துக்கிறேன். டெசிமல் வேல்யூ குடுத்துட்டாங்க. இதுக்கு எத்தன பிசிடி பிட் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சோ 1க்கு எத்தன பிட்? இப்ப பிசிடினாலே உங்களுக்கு ஒவ்வொரு இதுக்கும் நான் 4 பிட்டா ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்க சொல்லியிருப்பேன். சோ நம்பர் சிஸ்டம் வீடியோல பார்த்தா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சோ 4, 8, 12 மொத்தம் எத்தன பிட்ப்பா நமக்கு தேவைப்படுது? 12 பிட் நமக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? சோ இது ஒரு ஆர்ஆர்பி கொஸ்டின்ப்பா. ஓகேங்களா? ஒரு ஆர்ஆர்பி ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல கேட்ட கொஸ்டின் இது. ஓகேங்களா? சோ இந்த மாரி ஈஸியா கான்செப்ட்டா தான் கேட்பாங்க. கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணோம்னா ஈஸியா பண்ணிடலாம். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். பார்த்தீங்களா, இது டிஎன்பிஎஸ்சி 8ல கேட்டிருக்காங்க. 2018ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ திருப்பி பழைய ஃபார்மேட் திடீர்னு உள்ள கொண்டு வருவாங்கப்பா. ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சி அதுலலாம் சொல்லவே முடியாது நம்ம. ஓகே. இப்ப நம்ம கொஸ்டின் போலாம். 16த் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏபி, ஏபி. ஓகேங்களா? சோ உங்களுக்கு தெரியும் ஹெக்ஸாடெசிமல்ல ஏனா என்ன 10, பி 11, சி 12 அண்ட் டி 13, எஃப் இ 14 அண்ட் எஃப் 14. ஓகேவா? சோ ஏ, பி, டி. சோ ஏ என்ன நமக்கு? சோ இங்க எழுதிக்கிறேன். ஏ 16த் காம்ப்ளிமெண்ட் கேட்கறாங்களா? சோ 16த் காம்ப்ளிமெண்ட்னா நம்ம என்னப்பா பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்ம 15த் காம்ப்ளிமெண்ட் ஃபைண்ட் பண்ணணும். சோ செகண்ட் என்ன பண்ணணும்? 15த் காம்ப்ளிமெண்டோட பிளஸ் 1 ஆட் பண்ணணும். அதுதான் நமக்கு 16த் காம்ப்ளிமெண்ட். சோ 15த் காம்ப்ளிமெண்ட் நம்ம பண்றதுக்கு என்னப்பா பண்ணுவோம்? 15ல இருந்து அவங்க குடுத்திருக்க வேல்யூவ மைனஸ் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். 15 மீன்ஸ் எஃப்.
ஓகேங்களா? எஃப்ல இருந்து அவங்க குடுத்துருக்க ஏ. நான் டைரக்ட்டா ஏன்னு எழுதாம அதோட வேல்யூஸ டைரக்ட்டா எழுதிறேன். ஏக்கு 10, பிக்கு 11, ஏக்கு 10, பிக்கு 11. ஓகேங்களா? ஸோ மேல எழுதலாம் எஃப், எஃப், எஃப். ஓகேங்களாப்பா? உங்க ஐ திங்க் புரியும்னு நெனைக்கிறேன். ஸோ எஃப், எஃப், எஃப் 10க்கு ஏ, பி, ஏ, பி. ஓகேங்களா? ஸோ இப்ப 15ல இருந்து 11 போக எவ்வளோப்பா? 4. தென் 15ல இருந்து 10 போக 5. 15ல 11 போக 4. 15ல இருந்து போக 5. ஸோ பிளஸ் 1 ஆட் பண்ணிடலாமாப்பா? 1 பிளஸ் 1 ஆட் பண்றோம். பிளஸ் 1 ஆட் பண்றேன். ஸோ 5, 5, 4, 5. ஓகேங்களா? எங்க இருக்கு ஆப்ஷன்ல? 5, 4, 5, 5. ஆப்ஷன் ஏ. ஓகேவாப்பா? இப்படிதான் 16th காம்ப்ளிமெண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். இந்த மாரி ஃபார்மேட் வரும்போது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்மேட்ல கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சில அப்படி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். த எக்ஸீட் 3 கோட் ஃபார் டெசிமல் 72. ஓகேங்களா? 72 ஓட எக்ஸீட் 3 கோட் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி சொன்னதுதான்ப்பா. எக்ஸீட் 3 கோட நம்ம என்ன பண்ணணும்? 3ய ஆட் பண்ணணும். ஓகேங்களா? 3ய 2 பக்கமும் ஆட் பண்ணணும். ஒரு டிஜிட்டோட மட்டும் நம்ம ஆட் பண்ணக்கூடாது. 2 டிஜிட்டோட ஆட் பண்ணணும். ஸோ 3 பிளஸ் 2 5. இது 10. ஓகேங்களா? சோ நீங்க பிட் கவுண்ட் பண்ணுங்க. நமக்கு ஆப்ஷன்ல எப்பவுமே நீங்க பிட் கவுண்ட் பண்ணிறணும்ப்பா. சோ அப்பதான் நீங்க அத்தன பிட்டுக்கு ஏத்த மாரி நீங்க ஸ்ப்ளிட் பண்ணி எழுத முடியும். பிட் கவுண்ட் பண்ணாம நம்ம ஒரு இதுல போட்டோம்னா ஆன்சர் நமக்கு கிடைக்காது. சோ அதுக்காக டைம் நமக்கு ஸ்பெண்ட் பண்ணிருவோம். சோ பிட் கவுண்ட் பண்ணோம்னா இங்க எத்தன பிட்ல கேட்டிருக்காங்க? 4 1 2 3 4 ஓகே. மொத்தம் 8 பிட்ல கேட்டிருக்காங்கப்பா. சோ ஆல்ரெடி சொன்னதுதான்ப்பா உங்களுக்கு ஓகேவா? சோ இந்த மாரி வரும்போது நம்ம 4 பிட்ட நம்ம எழுதிக்கலாம். சோ 1 2 4 8 8 9 10 ஓகேவா? சோ 10 10 5க்கு பார்த்தோம்னா 1 2 4 8 ஓகேங்களா? 4 1 5 ஓகே. சோ அப்ப நமக்கு ஆன்சர் என்ன? 1 0 1 0 0 1 0 1 ஓகேங்களா? அவ்வளவுதான்ப்பா. ஒண்ணு இப்படி டைரக்டாவே அவங்க ஆன்சர் கேட்கலாம். இல்லன்னா அத பிசிடியா கன்வெர்ட் பண்ணி ஆன்சர் கேட்கலாம். சோ 2மே தெரிஞ்சு வச்சுக்கணும். இங்க பிசிடியா கன்வெர்ட் பண்ணி தான் அவங்க கேட்டிருக்காங்க. சோ இதோட அது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகேங்களா? இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் ஆயிடலாமாப்பா? நெக்ஸ்ட் 9th கொஸ்டின். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் பி இன் த கன்வர்ஷன் 16th பி ஈக்குவல் டு 100 பி? ஓகே. ஸோ இந்த கன்வர்ஷன் பண்ணியிருக்காங்க. 16th பேஸ் 10 16 பேஸ் 10 ஈக்குவல் டு 100 பி. ஸோ இந்தக்கு பேஸ் 10 இருந்துச்சுன்னா இதுக்கு பேஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆல்ரெடி கிளாஸ்ல நான் ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்கேன் இப்போ உங்ககிட்ட. ஸோ பேஸ் ஓகேங்களா? பேஸ் வந்து இன்கிரீஸ் ஆச்சு. ஸோ இப்ப இங்க சம் பேஸ் குடுத்துருக்கு. இங்க பேஸ் குடுக்கல. ஸோ நான் இப்ப நம்பர் ஆஃப் டிஜிட் வரேன். ஓகேங்களா? இங்க நம்பர் ஆஃப் டிஜிட் 2 இருக்கு. இங்க நம்பர் ஆஃப் டிஜிட் 3 இருக்கு. ஸோ டிஜிட்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. அப்ப பேஸ் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த கான்செப்ட் வச்சு ஆப்ஷன் நம்ம எலிமினேட் பண்ணலாம். பட் இங்க ஆல்ரெடி எல்லா ஆப்ஷனுமே பாத்தீங்கன்னா 10 விட கம்மியா தான் இருக்கு. ஸோ அப்ப நம்ம ப்ராப்ளத்த சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இங்க ஆல்ரெடி பேஸ் 10 குடுத்துட்டாங்களாப்பா. ஸோ 10 குடுத்தனால 1 இன்டு 10 பவர் 1 பிளஸ் 6 இன்டு 10 பவர் 0. அது எதுக்கு ஈக்குவல்? இதுக்கு ஈக்குவல். ஸோ 1 இன்டு b பவர் 2 பிளஸ் 1 இன்டு b பவர் 0 0 சாரி 0 இன்டு p பவர் 1 இன்டு 0 இன்டு p பவர் 0. ஓகேங்களா? ஸோ இது தனி டிஜிட், இது தனி டிஜிட் பா. ஓகேவா? ஓகேங்களா? இது தனியா இருக்கு, இது தனியா இருக்கு. 2 கிளையில ஈக்குவல் இருக்கு. ஸோ இது தனித்தனியா இருக்கு. ஸோ 10 பவர் 1 வந்து என்னப்பா நமக்கு 10 தான். Plus anything power 0 1 தான். So 10 plus 6 that's equal to இதுவும் கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும். So வெறும் b ஸ்கொயர் மட்டும் தான் நமக்கு வரும். So 16 equal to b ஸ்கொயர். So b equal to நமக்கு என்னப்பா 4. So b யோட வெளியே நமக்கு கிடைச்சிச்சா? So அப்ப பாத்துக்கோங்க நம்ம சொன்ன கான்செப்ட் தான். 16க்கு பேஸ் 10 வந்திருக்கு. 100க்கு பேஸ் என்னவா வந்திருக்கு? 4 வந்திருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து என்ன இருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் பேஸ் என்ன ஆயிருக்கு? டிக்ரீஸ் ஆயிருக்கு. இந்த கான்செப்ட் எல்லாமே நம்ம நம்பர் சிஸ்டோட பேசிக்ஸ்ல நம்ம பார்த்தாச்சு. ஸோ வீடியோஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. ஸோ இதோட ஆன்சர் என்னப்பா? ஆப்ஷன் டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். 10th கொஸ்டின். By taking 2's complement again of the 2's complement of the binary 1 gets. ஓகேங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான கான்செப்ட்ப்பா. ஓகேங்களா? ஸோ எனி நீங்க பாசிட்டிவ் நம்பர் ஓகேங்களா? எனி பாசிட்டிவ் நம்பர் நீங்க எனி பாசிட்டிவ் நம்பருக்கு நீங்க 2's காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறீங்க. ஓகேங்களா? எனி 2's இப்ப அப்ளைங் ஓகேங்களா? எனி 2's காம்ப்ளிமெண்ட் நீங்க எடுக்கிறீங்க.
பை அப்ளையிங் இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டா கூட நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நோட்ல நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பை அப்ளையிங் 2's காம்ப்ளிமெண்ட் ஓகேங்களா? 2's காம்ப்ளிமெண்ட் ட்வைஸ் ஓகேங்களா? 2 தடவ நம்ம 2's காம்ப்ளிமெண்ட்ட ஒரு நம்பருக்கு அப்ளை பண்ணும்போது, ஓகேவா? இஃப் இன் எனி நம்பர் ஓகேங்களா? எனி நம்பர் ஓகேங்களா? எந்த நம்பருக்கு நம்ம 2's காம்ப்ளிமெண்ட் 2 தடவ அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? we will get ஒரிஜினல் நம்பர் ஓகேங்களா? 2 தடவ நம்ம 2's காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரிஜினல் நம்பர் கிடைக்கும். செக் பண்ணிருவோமா? ஓகேங்களா? செக் பண்ணிருவோம். ஏதாவது ஒரு நம்பர் எடுத்து நம்ம செக் பண்ணுவோமா? ஒரிஜினல் நம்பர் நமக்கு கிடைக்குதா என்னன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சோ இப்ப நம்ம ஈஸியா எடுத்துக்கலாமா? 3 எடுத்துக்கலாமா? 3 எடுத்துக்கலாம். 1, 2, 4, 8, 3 ஓகேங்களா? இது 2's காம்ப்ளிமெண்ட் எடுப்போமா? 2's காம்ப்ளிமெண்ட் எடுத்தா என்ன வரும்? 0 இருக்கிற இடத்துல 1, 0 இருக்கிற இடத்துல 1, 1 இருக்கிற இடத்துல 0, 0 இருக்கிற இடத்துல 1 ஓகேங்களா? சோ இதுக்கு 1's காம்ப்ளிமெண்ட் எடுத்தாச்சு. என்னாச்சு? 1, 0, 1 ஓகேங்களா? இது ஒரு 2's காம்ப்ளிமெண்ட் முடிச்சாச்சு. தென் இந்த நம்பருக்கு அகைன் ஒரு 2's காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறோம். 0 இருக்கிற இடத்துல 1, 1 இருக்கிற இடத்துல 0, 0 இருக்கிற 1. தென் அகைன் ஆட் பண்றோம். 1, 1, 0 ஓகேவா? கிடைச்சிருச்சாப்பா? 3 சோ இதுவும் 3 தான். ஓகேங்களா? சோ ஒரு தடவ காம்ப்ளிமெண்ட் எடுக்கும்போது இந்த ஆன்சர் வருது. இந்த ஆன்சருக்கு திருப்பி நான் என்ன பண்றேன்? 2's காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறேன். 2's காம்ப்ளிமெண்ட்ல திருப்பி அகைன் எனக்கு 3 தான் கிடைச்சிருக்கு. ஓகேவா? சோ இது ஒரு இம்பார்ட்டன்டான ரூல்ப்பா. ஓகேவா? சோ அப்ளையிங் 2's காம்ப்ளிமெண்ட் ட்வைஸ் இன் எனி நம்பர். எந்த நம்பருக்கு நீங்க 2's காம்ப்ளிமெண்ட் 2 தடவ எடுத்தீங்கன்னா, அதோட ஒரிஜினல் நம்பர் தான் நமக்கு கிடைக்கும். சோ இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. பை டேக்கிங் 2's காம்ப்ளிமெண்ட் அகைன் த 2's காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த பைனரி ஒன் கெட்ஸ் ஒரிஜினல் நம்பர். ஓகேங்களா? அப்போ ஒரிஜினல் நம்பர் கிடைக்கும். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த 11th கொஸ்டினுக்கு போலாம். சப்ட்ராக்ஷன் ஓகேங்களா? நமக்கு ஹெக்ஸாடெசிமலோட சப்ட்ராக்ஷன். சப்ட்ராக்ஷன்னாலே நம்ம பேஸ தான்ப்பா நம்ம பாரோ பண்ணணும். இப்போ பேஸ் 16னா 16 தான் நம்ம பாரோ பண்ணணும். ஆக்சுவல் 8க்கு பேஸ் குடுத்தோம்னா 8 தான் நம்ம பாரோ பண்ணணும். பைனரி குடுத்தாங்கன்னா 2 தான் நம்ம பாரோ பண்ணணும். இதான் நம்ம சப்ட்ராக்ஷன்னாலே இந்த ஒரு பாயிண்ட் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துரணும். சோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? 84ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? சப்ட்ராக்ட் பண்ண போறோம். 84ல இருந்து 2a நம்ம சப்ட்ராக்ட் போறோம். So 84 to 8 ஓகேங்களா? So again இங்க இருந்து நம்ம கொடுத்தோம்னா சப்ட்ராக்ட் பண்றதுக்கு என்ன வரும்? சப்ட்ராக்ஷன் ஆஃப் த 2 ஹெக்ஸாடெசிமல் நம்பர். இங்க நமக்கு 16 வந்துரும். So 16 plus 4 என்னப்பா? 20. So 20 minus a which means 20 minus 10. So 20 minus 10 என்னப்பா? 10. 10 அப்ப நமக்கு a மாறிடும். ஓகேங்களா? So இதோட ஆன்சர் a. இங்க 7 இருக்கும். 7ல 2 போக நமக்கு என்னது 5. So 5a. 5a எங்க இருக்குப்பா? இருக்கு. டி ஆப்ஷன் டி. ஓகேங்களா? சோ சப்ட்ராக்ஷனாலே நம்ம என்ன பேஸோ அத தான் நம்ம பாரோவா குடுக்கணும். அந்த ஒரு விஷயம் நம்ம மைண்டுக்குள்ள வந்துரணும் சப்ட்ராக்ஷன பார்த்தாலே. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் 12th கொஸ்டின் போறோம். சோ 12th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, பைனரி டேட்டா. So binary data is being represented size of byte and 2's complement form. The number of zeros present in representation of 1 minus 127. Okay. So minus 127க்கு 2's complement கண்டுபிடிக்க சொல்றாங்கப்பா. ஓகேவா? 2's complement கண்டுபிடிச்சு அதுல zeros எத்தனை present ஆயிருக்கு அப்படின்னு நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க. So minus 127 போட்டுருவோமா? So first minus எந்த ஒரு நெகட்டிவ் நம்பரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்ப்பா? அதோட பாசிட்டிவ் நம்பருக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிடணும்? பைனரி வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7 ஓகேங்களா? இதுதான் வந்து 127ஓட பைனரி நம்பர். நீங்க இதை 1, 2, 4, 8 போட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? 16, 32, 64 ஓகேங்களா? செக் பண்ணீங்களாட்டி ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 127 வரும். ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம பிளஸ் 127ஓட பைனரி நம்பர் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறோம். ஸோ ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறோம். ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுக்கப்ப எல்லாமே 0வா வந்துரும். தென் 1 ஆட் பண்றோம். 1 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது? இதுதான் 2's காம்ப்ளிமெண்ட். இப்ப எம்எஸ்பிய ஃபிக்ஸ் பண்றோம். எம்எஸ்பி நெகட்டிவ். நெகட்டிவ்னால 1% ஆகுது. ஓகேங்களா? ஸோ 1, 1, 2, 3, 4, 5, 6. 6 0% ஆயிருக்கு. இதுதான் -127ஓட பைனரி 2's காம்ப்ளிமெண்ட் ரெப்ரசன்டேஷன். ஓகேங்களா? சோ இதுல எத்தனை ஜீரோஸ் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 zeros பிரசன்ட் ஆயிருக்கு.
ஓகேங்களா? 6 ஜீரோஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஓகேங்களா? இந்த மாரி கொஸ்டின்ஸ்லாம் நம்ம ஆர்ஆர்பிக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஆர்ஆர்பிக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சி கூட இப்ப கொஸ்டின்ஸ்லாம் ஸ்டாண்டர்டா இருக்குப்பா. ஸோ எப்படி வேணாலும் நம்ம நம்பர்ஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். அடிஷன் கேட்டிருக்காங்கப்பா. ஓகேவா? பட் பாத்தீங்கன்னா, அடிஷன் பாத்தீங்கன்னா, பேஸ் வந்து டிஃபரெண்டா இருக்குப்பா. ஓகேங்களா? ஸோ அடிஷன் கேட்டிருக்காங்க. அடிஷன்ல நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? பேஸ் வந்து இங்க 10ஆ இருக்கு. இங்க 16ஆ இருக்கு. ஓகேங்களா? ஸோ எப்பவுமே நம்ம பேஸ் வந்து கம்மியா சேஞ்ச் பண்ணி அடிஷன் பண்ணா ஈஸியா இருக்கும். பட் டெசிமல் அடிஷன் ஈஸி தானே நமக்கு. எக்ஸாக்ட் டெசிமல் அடிஷன விட, டெசிமல் அடிஷன் நமக்கு ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? அப்ப நம்ம என்னவா பண்ணிக்கலாம் அத? நம்மளோட ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவ டெசிமல் வேல்யூ சேஞ்ச் பண்ணிருவோமா? சோ நம்ம 80ய சேஞ்ச் பண்ணிரலாமா? சோ 80 எடுத்துக்கிறோம். 80 எடுத்து நம்ம சேஞ்ச் பண்றோம். 80க்கு பேஸ் என்னப்பா 16. ஓகேவா? சோ 16 எப்படி நம்ம சேஞ்ச் பண்றது? ஆல்ரெடி நம்ம லேர்ன் பண்ணதான். 16 பவர் 1 பிளஸ் 0 இன்டு 16 பவர் 0. சோ இது அப்படியே நமக்கு கேன்சல் ஆயிரும். சோ 8 இன்டு 16 தட்ஸ் ஈக்குவல் டு 128. பேஸ் 10. ஓகேங்களா? அப்படின்னா என்னது? இது நம்ம டெசிமலுக்கு சேஞ்ச் பண்ணிருக்கோம் 128. இப்ப என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? ரெண்டையும் அடிஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ -64. ஸோ நம்ம எப்படி நார்மலா என்ன பண்ணுவோம்? -64 பிளஸ் 18 பண்ணுவோம். அந்த 80 தான் நம்ம என்னன்னு சேஞ்ச் பண்ணிருக்கோம்? 128 சேஞ்ச் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? சேஞ்ச் பண்ண நம்பரை பிராக்கெட்ல எழுதிருக்கேன். ஸோ இதை நம்ம இப்படி எழுதலாம்ல? 120 128 -64ன்னு எழுதலாம். இல்ல 128ல இருந்து 64 நம்ம டைரக்டாவும் மைனஸ் பண்ணிடலாம். சோ ரெண்டுமே சேம் தான். சோ 128ல இருந்து 64 மைனஸ் பண்ணா நமக்கு 64. ஓகேங்களா? 64 பேஸ் 10 கிடைக்கும். ஓகேங்களா? சோ பேஸ் 10 நமக்கு டெசிமல் வேல்யூவா கிடைச்சிருக்கு. பட் ஆப்ஷனை செக் பண்ணும்போது அவங்க டெசிமல்ல கொடுக்கல. அவங்க இன் டெர்ம்ஸ் ஆஃப் என்னென்ன கொடுத்துருக்காங்க? பைனரியில கொடுத்துருக்காங்க. 8 பிட் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 2 3 4 5 6 7. இங்க 1 2 3 4 5 6 7 8 பிட்ல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 8 பிட்லயும் கொடுத்துருக்காங்க. 6 பிட்லயும் கொடுத்துருக்காங்க. சோ நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம பைனரிய கண்டுபிடிச்சிடலாம். 64க்கு பைனரி எப்படி கண்டுபிடிக்கலாம்? 1 2 4 8 16 32 64. ஸோ 64ங்கிறப்போ 1 0 0 0 0 0 0. ஸோ ஆப்ஷன் சி வராது, ஆப்ஷன் ஏ வராது, ஆப்ஷன் பி வராது. ஸோ ஆப்ஷன் டி தான். ஓகேங்களா? இதோட அடிஷனலா ஒரு 0 ஆட் பண்ணிருக்கோம். 0 ஆட் பண்ணாலே பாசிட்டிவ் நம்பர் தானே. நமக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் தானே 64 கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. ஈஸியா ஆன்சர் சீக்கிரமா எடுத்துடலாம். ஓகேங்களா? அடுத்து நம்பர் 14. ஓகேங்களா? 14 கொஸ்டின் பாத்தீங்கன்னா, வாட் இஸ் த கிரே கோட் வேர்ட் ஆஃப் த பைனரி 101? ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம டீச் பண்ணதாப்பா 101011. ஓகேங்களா? ஸோ என்னங்க வாட் இஸ் த கிரே கோட் வேர்டு? பைனரில இருந்து கிரே கோட் கேட்டிருக்காங்க. ஸோ பைனரில இருந்து கிரே கோட் அப்படிங்கிறப்ப நம்ம எப்படி கம்பேர் பண்ண சொல்லியிருக்கோம்? ஸோ இந்த மாதிரி ஆட் ஒன் டிடெக்ட் ஆகுதுன்னு கம்பேர் பண்ண சொல்லியிருக்கோம். 1 0 கம்பேர் பண்ணும்போது எஸ் ஆட் ஒன் டிடெக்ட் ஆகுது. தென் 0 1 கம்பேர் பண்ணும்போது ஆட் ஒன் டிடெக்ட் ஆகுது. தென் 1 0 கம்பேர் பண்ணும்போது ஆட் ஒன் டிடெக்ட் ஆகுது. தென் 0 1 கம்பேர் பண்ணும்போது ஆட் ஒன் டிடெக்ட் ஆகுது. 1 1 கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே 1. ஸோ ஆட் ஒன் டிடெக்ட் ஆகாது. ஸோ 0. ஓகேங்களா? ஸோ எங்க இருக்கு ஆப்ஷன்ல? ஆப்ஷன் டி. எஸ் ஆப்ஷன் டி பாத்தீங்களா? இருக்கா? ஸோ 5 1 0. ஓகேங்களா? ஸோ இதுதான் கிரே கோட்ல இருந்து பைனரி கோடுக்கு சேஞ்ச் ஆகுது. 15th கொஸ்டின் பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்க? which of the following subtraction result F16? ஸோ பேஸ் 16 கேட்டிருக்காங்க. எந்த சப்ராக்ஷன்ல நமக்கு ஆன்சர் F16 கிடைக்குது? ஸோ ஒவ்வொரு சப்ராக்ஷனையும் நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா? ஒவ்வொரு சப்ராக்ஷனையும் நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணிடலாமாப்பா? ஸோ ஃபர்ஸ்ட் சப்ராக்ஷன் செக் பண்றேன். ஸோ BA. ஓகேங்களா? செகண்ட் சப்ராக்ஷன் AB. ஓகேங்களா? சோ இதோட வேல்யூஸ் நான் இங்கேயே எழுதுறேன். பிக்கு 11, ஏக்கு 10, தென் ஏக்கு 10, பிக்கு 11. ஓகேங்களா? 10ல இருந்து 11 போகுமா? போகாது. சோ இங்க இருந்து நம்ம கொடுக்கும்போது 16. ஏன்னா இது ஹெக்ஸாடெசிமல். ஓகேங்களா? எல்லா பேஸ்லயும் பாருங்க 16% ஆயிருக்கு. சோ இது ஹெக்ஸாடெசிமல். சோ இங்க 10 கிடைச்சிடும் நமக்கு. 10 minus 10 0. இங்க 16 வந்துரும். 16 plus 10 எவ்வளவுப்பா? 26. சோ 26 minus 11 நமக்கு என்ன வரும்? 6ல ஒன்று போக 5, 2ல ஒன்று போக 1. சோ 15ங்கிறது எஃப். எஸ் கரெக்ட். நமக்கு எஃப் தான் ஃபர்ஸ்ட் சப்ராக்ஷன்ல கிடைக்குது. ஓகேங்களா? சோ செகண்ட் சப்ராக்ஷன் இங்க நான் போடுறேன்.
ஸோ செகண்ட் எடுத்தோம்னா விசி அண்டு சிபி. ஓகேங்களா? விச் மீன்ஸ் பினா என்னப்பா 11, சினா என்ன 12, சினா என்ன 12, பினா என்ன 10, சாரி 11. ஸோ இங்கேயே நீங்க இருக்கிறதுல 11ல இருந்து 12 வந்து என்ன ஆகாது, போகாதுதான். ஆப்வியஸா நமக்கு ஆப்ஷன் பி என்ன ஆகாது, வராது. ஸோ ஆப்ஷன் பி நம்ம என்ன பண்ணிடலாம், ஆப்ஷன் பி நம்ம என்ன பண்ணலாம், ஆப்ஷன் பி, ஆப்ஷன் பி நம்ம என்ன பண்ணிடலாம்ப்பா, எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்து தேர்ட் செக் பண்ணலாமா? தேர்ட் செக் பண்ணும்போது சி, பி அண்ட் டி, சி. ஓகேங்களா? ஸோ சியோட வேல்யூ என்னப்பா, பி10, பி10 சி, சாரி பி11 சி12, பி11 பி11 சி12. ஓகேங்களா? ஸோ இதுவும் அப்படியே தான். இதுக்கு 1 கொடுத்துருவோம். ஸோ 1 கொடுத்தா இங்க 11 ஆயிரும். 11 மைனஸ் 11 0 ஆயிரும். தென் இங்க 16 பிளஸ் 11. ஓகேங்களா? பார்த்தோம்னா 7 to 27, 12. ஓகேங்களா? 2 7ல 2 போக 5, 2ல 1 போக 5, which means F. ஓகேங்களா? ஸோ எஃப்பா, ஸோ இந்த ரெண்டுமே நமக்கு எஃப் வந்து கொடுக்குதுப்பா. ஓகேங்களா? அப்ப ஆப்ஷன் 1ம் கரெக்ட், 3யும் கரெக்ட். 1 அண்ட் 3 இருக்கா? எஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி. ஓகேங்களா? ஸோ இதுக்கு சப்ட்ராக்ஷனுக்கு ஆப்ஷன் பிப்பா. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா the number digit 1 present in binary representation. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஆர்ஆர்பில தான் வரும். ஆர்ஆர்பி. ஓகேங்களா? இந்த நமக்கு கொடுத்துருக்கிறதுல ஸோ 3 நான் எழுதிக்கிறேன். 3 இன்ட்டு 5 12 பிளஸ் 7 இன்ட்டு 64 பிளஸ் 5 இன்ட்டு 8 பிளஸ் 3. ஓகேவாப்பா? ஸோ இதெல்லாமே பாருங்க 2 பவர்ல இருக்கிற மாதிரியே இருக்கு. ஒரு ஐடியா கிடைக்கணும். இதை மல்டிப்ளை பண்ணி இதுல எவ்வளவு 1 இருக்கு அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு டைம் கன்சியூம் ஆகும் உங்களே பாருங்க. ஏன்னா இது எவ்வளவு ஒரு டைம் கன்சியூமிங்ல இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் ட்ரிக்கியா நம்ம யோசிக்கணும். ஈஸியா எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ 2 இன்ட்டு 2 பவர் போட்டா 2 பவர் 9 பிளஸ் 7 இன்ட்டு 2 பவர் 6 பிளஸ் 5 இன்ட்டு 2 பவர் 3 பிளஸ் 3 இன்ட்டு 2 பவர் 0. ஓகேங்களா? 2 பவர் 0 வந்து என்ன, anything பவர் 0 1 தான். ஸோ 3 தான் கிடைக்கும். சரிங்களா? இப்ப இதுல என்ன நம்ம எப்படி கொண்டு போகலாம், இப்ப 2 பவர் 0 எடுத்துக்கோங்க. 2 பவர் 0 என்னது 1. ஸோ 3 இன்ட்டு 1 நமக்கு 3 தான் கிடைக்க போகுது. இப்ப 2 பவர் 3 எடுத்துக்கோங்க. 2 பவர் 3 எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னது, 2 பவர் 3 8. ஓகேங்களா? இப்ப 8 நம்ம எப்படிதான் 1 2 4 8. ஓகேங்களா? 1 0 0. ஓகேங்களா? சோ இதுல எத்தனை 1 இருக்கு? ஒரு 1 தான் இருக்கு. நமக்கு நம்பர் ஆஃப் 1 தானே கேக்குறாங்க. சோ ஒரு 1 தான் வரும். 1ஓட திருப்பி நீங்க 5 மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு என்னதான் கிடைக்கும்? 5 தான் கிடைக்கும். சோ 2 பவர் 6லயும் ஒரே ஒரு 1 தான் பிரசன்ட் ஆயிருக்கும். 2 பவர் 9லயும் ஒரே ஒரு 1 தான் பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? சோ அதோட நீங்க மல்டிப்ளை பண்ணும்போது அதோட வேல்யூ தான் கிடைக்கும். சோ அப்ப நம்ம டைரக்ட்டா நம்ம 3 எடுத்துக்கிறோம். 3 பண்ணும்போது நமக்கு 0 1 1 கிடைக்கும். தென் 7 எடுத்துக்கிறோம். 7 பண்ணும்போது 1 1 1 கிடைக்கும். தென் 5 எடுத்துக்கிறோம். 5 எடுக்கும்போது 101 கிடைக்கும். தென் 3 எடுத்துக்கிறோம். 3 எடுத்துக்கும்போது 0 1 1 கிடைக்கும். ஸோ இதுல உள்ள எல்லா 1ஐயும் நம்ம கவுண்ட் பண்ணிட வேண்டியதான். ஸோ 2 3 2 5 6 7 8 9. ஓகேங்களா? ஸோ எத்தனை 1 பிரசன்ட் ஆகுது? 9 1 பிரசன்ட் ஆகுது. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ 2 பவர் அப்படிங்கிறப்ப அதுல ஒரே ஒரு 1 தான் பிரசன்ட் ஆகும். ஓகேங்களா? இத நீங்க இப்ப 2 பவர் 5 12 நீங்க திருப்பி நீங்க பண்ணாலும் 1 தான் பிரசன்ட் ஆகும். ஓகேங்களா? அத மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சோ அதனால நம்ம 2 பவர கன்சிடர் பண்ணாம ஹோல் நம்பர்ல எத்தனை 1% ஆயிருக்கோ அதுதான் நம்ம ஆன்சரா நம்ம எடுத்துட்டோம். இது இது ஒரு இஸ்ரோ கொஸ்டின். இது ஒரு இஸ்ரோ கொஸ்டின். சோ நெக்ஸ்ட் போலாம் கொஸ்டினுக்கு. நம்பர் 17 டெசிமல் 47 இன் ஹெக்ஸாடெசிமல் அண்ட் பிசிடி சிஸ்டம். ஓகேங்களா? சோ 47க்கு ஹெக்ஸாடெசிமல் என்ன அண்ட் தென் பிசிடி என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ 43 நம்ம 16ஆல போடுறோம். 16ஆல போடும்போது 2 அண்ட் 11 வந்துரும். சோ இத நம்ம அப்படி எடுத்துக்கிறோம். எடுத்துக்கும்போது பாத்தீங்கன்னா 11க்கு என்னப்பா, பி பிஎஸ். சோ 2பி எங்க இருக்கு? சோ ஆப்ஷன் ஏ வராது, ஆப்ஷன் டியும் வராது. 2பி தான். பி2 எல்லாம் எடுத்துடக்கூடாது. நல்ல கொஸ்டின். நம்ம ஆப்ஷனை பார்க்கணும். 2பியா பி2வா அப்படின்னு கரெக்டா பார்க்கணும். நமக்கு 2பி தான் வருது. சோ 2பில பாத்தீங்கன்னா பிஎன்சி இருக்கு. சோ அடுத்து பிசிடி கேட்டிருக்காங்க. ஈஸி தானப்பா பிசிடி. இதுக்கு 4 டெசிமல் எழுதணும், இதுக்கு 4 டெசிமல் எழுதணும். ஓகேங்களா? சோ 1 to 4 8 எழுதிட வேண்டியதான். சோ 0 1 0 0ன்னு போட்டுற வேண்டியதான். 3க்கு பாத்தீங்கன்னா என்ன வரும்? 0 0 1 1 வந்துரும். சோ இது ரெண்டையும் சேர்த்து எழுதுறோம்னா 0 1 0 0 0 0 1 1. ஓகேங்களா? இது எங்க இருக்கு? லுபில
010000. எஸ், ஆப்ஷன் பி. ஓகேங்களா, ஆப்ஷன் பி இருக்கு. ஸோ இந்த 17th கொஸ்டினுக்கு என்னப்பா நமக்கு ஆப்ஷன் பி வரும். ஓகேங்களா, ஸோ அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்க கிரே கோட். கரெக்டா, கிரே கோடு என்ன டைப் ஆஃப் கோடு அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா, ஸோ இந்த கிரே கோடுக்கு நம்ம என்னென்ன நேம் இருக்கு அப்படிங்கறத ஸ்பெசிஃபையா பார்க்கலாம். இதெல்லாம் நீங்க நோட்ஸ்ல நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, கண்டிப்பா தியரி கொஸ்டின் பத்தி டிஎன்பிஎஸ்சி மோஸ்ட்லி தியரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ இந்த தடவை நம்பர் சிஸ்டம்ஸ்ல இருந்து கொஸ்டின் வந்திருந்தது. ஓகேங்களா, ஸோ கிரே கோடோட இன்னொரு நேம் எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிட் டிஸ்டன்ஸ் கோடு. ஓகேங்களா, யூனிட் டிஸ்டன்ஸ் கோடு. செகண்ட் பாத்தீங்கன்னா ஃப்ராங்க் கிரே. அவர் தான் அதை ஃபைன் பண்ணாரு. ஸோ ஃப்ராங்க் கிரே. ஸோ ரிஃப்ளெக்டட் கோட். தென் சைக்ளிக் கோட். ஓகேங்களா, சைக்ளிக் கோட். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே நான் வெயிட்டட் கோட்க்கு கீழே வரும்பா. ஓகேங்களா, இது எல்லாமே எதுக்கு கீழே வரும்? நான் வெயிட்டட் கோட்க்கு கீழே வரும் உங்களுக்கு. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அன்வெயிட்டட் கோட், நான் வெயிட்டட் கோட். வெயிட்டட் அன்வெயிட்டட் நான் வெயிட்டட் கோட்லாம் என்ன? நமக்கு பேஸே இருக்காது. ஓகேங்களா, இப்போ ஹெக்ஸாடெசிமல்னா 16 சொல்றோம், ஆக்டல்னா 8 சொல்றோம், பைனரினா 2 சொல்றோம். ஸோ ஒரு நம்பரை ஒரு நம்பர் சிஸ்டத்தை பேஸை வச்சு நம்மளால ரெப்ரசன்டேஷன் பண்ண முடியலன்னா அது எல்லாமே என்ன சொல்லுவோம்? நான் வெயிட்டட் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கு என்னப்பா ஆன்சர்? ஆல் தி அபோவ். ஓகேங்களா, ஸோ நான் வெயிட்டட் கோட் சொல்லலாம், ரிஃப்ளெக்டட் கோட் சொல்லலாம், சைக்ளிக் கோட் சொல்லலாம். ஸோ இந்த கிரே கோட்ல பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கோடுக்கும் செகண்ட் கோடுக்கும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பிட் தான் சேஞ்ச் ஆயிருக்கும். இந்த செகண்ட் கோட் தேர்ட் கோட் பாருங்களேன். ஓகேங்களா, இது ரெண்டையும் மட்டும் கம்பேர் பண்ணுங்களேன். 0க்கு 0 தான் இருக்கும், 0க்கு 0 தான் இருக்கும், 0 1 மாறி இருக்கும், 1 1 அப்படியே வந்திருக்கும். ஒரே ஒரு பிட் தான். நீங்க எந்த 2 நம்பரை எடுத்து கம்பேர் பண்ணாலும் ஒரே ஒரு பிட் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கும். சரிங்களா, அதுதான் ரிஃப்ளெக்டட் கோட், சைக்ளிக் கோடுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ ஒரே ஒரு பிட் தான் சேஞ்ச் ஆயிருக்கும். ஏன் பைனரி கோடை விட நம்ம கிரே கோடு யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸோ இங்க பைனரியை நீங்க 2 நம்பரை கம்பேர் பண்ணி பாருங்க. ஸோ 0 0வா இருக்கும், 0 0வா இருக்கும், 0 1 சேஞ்ச் ஆயிருக்கும், 1 0வா சேஞ்ச் ஆயிருக்கும். சரிங்களா, ஸோ பைனரியை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்விட்சிங் அப்ளிகேஷன்ல 2 ஸ்விட்சிங் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் கிரேவா நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரே ஒரு ஸ்விட்சிங் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த கிரே கோட் பாத்தீங்கன்னா எந்த அப்ளிகேஷன்ல? ஸ்விட்சிங் அப்ளிகேஷன்ல. ஓகேங்களா, ஸ்விட்சிங் அப்ளிகேஷன்ல நம்ம கிரே கோடு தான் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்றோம். அதுதான் கிரே கோடோட பெஸ்ட் அப்ளிகேஷன். ஓகேங்களா, ஸோ இதுதான் கிரே கோடும் பைனரி கோடுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். 19th கொஸ்டின். ஹவு மெனி டிஜிட்ஸ் இன் பைனரி நோட்டேஷன் ஆர் ரெக்வயர்? ஸோ டெசிமல் 17. ஈஸி தானே பார்க்க. டெசிமல் 17க்கு எத்தனை பைனரி நோட்டேஷன் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கிறாங்க. சரிங்களா, ஈஸியா எழுதிடலாமா? ஸோ ஈஸியா எப்படி எழுதலாம்? 1 2 4 8 16. ஓகேங்களா, 16 + 1 17. ஸோ 0 0 0. ஓகேங்களா, ஸோ இப்போ எத்தனை பைனரி இப்போ நமக்கு தேவைப்படுது? 1 2 3 4 5. ஓகேங்களா, ஸோ 5 பைனரி நம்பர்ஸ் நமக்கு தேவைப்படுது. ஓகேங்களா, ஸோ அடுத்து 20th கொஸ்டின் போயிடலாம். த பைனரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் -1. ஓகேங்களா, ஸோ இதோட ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கு? ஸோ வழக்கமா நம்ம ஃபர்ஸ்ட் டூஸ் காம்ப்ளிமெண்ட் செக் பண்ணிடலாம்ப்பா. ஓகேவா, ஸோ 1 நாட் 1. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நெகட்டிவ் எடுத்துக்குவோமா? ஸோ இது எல்லாமே டூஸ் காம்ப்ளிமெண்ட் எல்லாமே குடுத்துருக்காங்க. ஸோ 2 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டூஸ் காம்ப்ளிமெண்ட் குடுத்துருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட் இதோட டூஸ் காம்ப்ளிமெண்ட் என்னன்னு செக் பண்ணிடுவோம். அதுலேருந்தே நமக்கு மோஸ்ட்லி ஆன்சர் வர சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க ஆப்ஷனை செக் பண்ணணும். ஸோ சைனட் மேக்னெட்டியூட் கேட்டிருக்காங்களா? டூஸ் காம்ப்ளிமெண்ட் கேட்டிருக்காங்களா? ஓகே. -3 வந்தா ஈஸியா டூஸ் காம்ப்ளிமெண்ட் எடுக்கலாம். ஸோ டூஸ் காம்ப்ளிமெண்ட் நம்ம எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க ஃபர்ஸ்ட் ஆன்சரை செக் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் எம்எஸ்பி 1 வந்திருக்கு. ஸோ ஆன்சர் மைனஸ்ல வந்துடும். தென் 0 1 தான் நமக்கு இருக்கு. ஸோ 0 1க்கு நம்ம என்ன பண்ணலாம்? 0 1க்கு ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுக்கலாம். ஸோ 0 1 வரும். அதோட பிளஸ் 1 ஆட் பண்றோம். ஸோ 1 1 வந்துரும். இப்ப எம்எஸ்பி வந்து என்ன இருக்கு? மைனஸ் இருக்கா? ஸோ இது எதோடதுப்பா? 1 2. ஸோ -3. ஓகேங்களா, ஆன்சர் வந்துருச்சா? ஸோ -3 இன் டூஸ் காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம். The binary value of 101 என்னது? -3யோட. ஸோ நீங்க நார்மலா 101 1 2 4 4 + 1 5 அப்படின்னு நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ -1 வந்துருச்சு. ஆப்ஷனை செக் பண்ணணும். டூஸ் காம்ப்ளிமெண்ட் இருக்கு, மைனஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியா 1 நம்ம நெகட்டிவ் எடுத்துக்கணும், 0 1 எடுத்துக்கணும். 0 1க்கு நம்ம டூஸ் காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறோம். டூஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்து நமக்கு 3 வருது. அதோட மைனஸ் ஆட் பண்றோம். ஸோ -3. ஓகேங்களா, ஸோ -3 இன் டூஸ் காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம் அப்படின்னு நம்ம ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிடணும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 21. ஓகேவா,
which of the following BCD code is a sequential code? ஓகேவா sequential code கொடுத்துட்டாங்க and therefore can be used arithmetic operation as well as 6 invalid state. ஓகேங்களா 6 invalid state. இந்த ஸ்டேட் எல்லாமே இருக்காது. அந்த இல்லாத ஒரு சிஸ்டம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எரர் டிடெக்டிங் கூட ஆப்ஷன்ல நம்ம எலிமினேட் பண்ணி பார்ப்போம். இந்த 6 ஸ்டேட்டுமே 8421ல வரும். ஓகேங்களா ஸோ அப்ப இந்த ஆப்ஷனும் கிடையாது. ஓகேங்களா இந்த ஆப்ஷனும் நமக்கு கிடையாது. தென் கிரே கோட்லயும் வரும் இந்த 6 வேல்யூமே. ஓகேயா ஸோ இந்த ஆப்ஷனும் வராது. அப்ப நமக்கு என்னவா இருக்கும்? எக்ஸிஸ் 3 கோடா தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்க பாருங்க 00ட 3 ஆட் பண்ணிருக்கேன். 3 மீன்ஸ் நமக்கு என்னப்பா 1 2 4 1 1 ஓகேங்களா 0 1 1 தான். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பைனரியோட 000ஓட 1 1 ஆட் பண்றோம் 1 1 0 0 ஓகேங்களா இதுதான் இங்க கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி இதோட நம்ம 3 ஆட் பண்ணும்போது நமக்கு எக்ஸிட் 3 கோட் கிடைக்கும். ஓகேங்களா ஸோ இதை நீங்க செக் பண்ணுங்களேன். இப்ப நான் 4 1 எடுத்து செக் பண்ணேன். 414 எங்கேயாவது ப்ரெசென்ட் ஆயிருக்கான்னு பாருங்க. இல்ல ப்ரெசென்ட் ஆயிருக்காது. ஓகேங்களா கண்டிப்பா என்ன ஆயிருக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்காது. ஓகேங்களா அதே மாதிரி 1110 இல்ல ப்ரெசென்ட் ஆகல. ஸோ இந்த 6 சீக்வன்சியலும் என்ன ஆகாது ப்ரெசென்ட் ஆயிருக்காது. ஸோ இது நீங்க ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் தான் போகணும். இல்ல கிரே கோட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா எக்ஸிஸ் 3 கோட்ல போட்டு நீங்க 1 to 0 to 9 போட்டு நீங்க செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த 3 ஸ்டேட்டுமே என்ன ஆகாது ப்ரெசென்ட் ஆயிருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான். டக்குன்னு யோசிச்சு இது எப்படி வரும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்க அடிக்கும் போதுதான் நம்ம செலக்ஷனுக்கு முன்னாடி நிக்கலாம். ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணுங்க. பிஒய்க்யூல நிறைய இருக்கு. சால்வ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் த பைனரி ரெப்ரசன்ட் ஆஃப் த ஹெக்ஸாடெசிமல் C3 ஓகேங்களா C3யோட பைனரி ரெப்ரசன்டேஷன் கேட்கறாங்க. ஓகேங்களா ஸோ C and 3 ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு 4 டிஜிட் நீங்க ஹெக்ஸாடெசிமல்னாலே 4 பிட்டை ஸ்ப்ளிட் பண்ணிடணும். ஸோ சியோட வேல்யூ என்னப்பா BC ஓகேங்களா 12 ஓகேங்களா ஸோ 12 அப்படிங்கிறப்ப நம்ம எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணுவோம் 1 2 4 8 1 1 0 0 ஓகேங்களா ஸோ 3யோடது என்னது 0 0 1 1 எங்க இருக்கு ஆப்ஷன் ஸோ 1 1 4 zeros and 1 ஓகேங்களா ஆப்ஷன் டி. ஹெக்ஸாடெசிமல்னாலே 4 பிட் ஆக்டர்னாலே 3 பிட் அந்த கான்செப்ட் நம்ம எப்பவுமே மைண்டுக்கு வந்துடணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு 23 8 பிட் 2's காம்ப்ளிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் 14 ஓகேவா ஸோ 14ஓட 8 பிட் 2's காம்ப்ளிமெண்ட் கேட்குறாங்க. ஓகேங்களா 14ஓட 8 பிட் 2's காம்ப்ளிமெண்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா ஸோ இது என்னதுப்பா 14ங்கிறது என்னது நார்மல் தானப்பா 14ங்கிறது என்னது ஸோ அவங்க 8 பிட்ல கேட்குறாங்க. ஓகேவா ஸோ 14ங்கிறது 1 2 4 8 ஓகேவா 1 2 4 8 ஓகேவா ஸோ 8 9 10 ஓகேவா இதுதான் 14ஓட ரெப்ரசன்டேஷன். நமக்கு 8 பிட் கேட்குறாங்க. நம்ம கிட்ட இருக்கிறது என்னது 4 பிட் தான். ஓகேங்களா ஸோ 4 பிட் இருக்கும்போது நம்ம அடிஷனலா ஒரு 4 பிட் ஆட் பண்ணிக்கணும். இது பாசிட்டிவ் நம்பர் தானப்பா ரைட்டா ஓகேவா இது பாசிட்டிவ் நம்பர் தான். நம்ம 8 பிட் அப்படின்னு கேட்கும்போது நம்ம டைரக்டாவே ஸோ எனி பாசிட்டிவ் நம்பரோட 2's காம்ப்ளிமெண்ட் என்னன்னா அதோட அதே தான். ஓகேங்களா இதுவும் ஒரு பாயிண்ட் தான். ஆல்ரெடி இந்த பாயிண்ட் கொடுத்துட்டேன் உங்களுக்கு. ஓகேங்களா ஸோ எனி நம்பர்னு சொல்லி கொடுத்தேன். எஸ்பெஷலி பாசிட்டிவ் நம்பரோட 2's காம்ப்ளிமெண்ட் எது அதே தான். ஸோ பாசிட்டிவ் நம்பரோட 2's காம்ப்ளிமெண்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்தேன் 2 தடவை 2's காம்ப்ளிமெண்ட் எடுக்கும்போது நமக்கு ஒரிஜினல் நம்பர் கொடுக்குறேன்னு சொன்னேன். ஸோ இது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவ் நம்பர் எனி பாசிட்டிவ் நம்பரோட 2's காம்ப்ளிமெண்ட் என்னது அதே சேம் நம்பர். ஓகேங்களா ஸோ அப்ப சேம் நம்பரோட பைனரி ரெப்ரசன்டேஷன் எதுப்பா ஓகேங்களா ஸோ அப்ப பி இஸ் ஆன்சர். ஓகேங்களா நீங்க தனியா 2's காம்ப்ளிமெண்ட் போட்டு பாருங்க அதே தான் ஆன்சரா வரும். ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் 24 எடுத்துக்கலாம். இது டிஎன்பிஎஸ்சியோட ஓல்டு கொஸ்டின் பா. ஸோ நெக்ஸ்ட் 2 கொஸ்டின் வந்து டிஎன்பிஎஸ்சியோட ஓல்டு கொஸ்டின் ரீசன்ட் 2024ஓட கேட்டது. ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க 2's காம்ப்ளிமெண்ட் ஆஃப் -5. ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ணலாமா ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணலாம். ஸோ -5ஓட 2's காம்ப்ளிமெண்ட் ரெப்ரசன்டேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் +5ஓட நம்ம கண்டுபிடிக்கணும். 1 2 4 8
1 1 0 0 ஓகேங்களா. ஸோ 5 ஓட பிளஸ் 5 கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதுக்கு ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறோம். 0 1 0 1 தென் பிளஸ் 1 ஆட் பண்றோம். ஸோ 1 1 0 1 ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்? எம்எஸ்பி போட போறோம் 1. ஸோ 1 1 0 1 1 இருக்கு ஆப்ஷன்ல. 1 0 1 1 தான் இருக்கு. ஸோ எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்? ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் நம்பர் நம்ம எடுத்தாச்சு. -5 சாரி. ஸோ -5ன்னு எடுக்கும்போது நம்ம இந்த இடத்துல என்னவா வச்சுக்கோங்க? எம்எஸ்பியா கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ 5ங்கிறப்ப 1 0 1 செகண்ட்ப்பா தெளிவா சொல்றேன். ரிவர்ஸ் ஆர்டர்ல போடும்போது இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் வரதான் செய்யும். ஸோ -5னா ஃபர்ஸ்ட் எம்எஸ்பியை நம்ம விட்டுறணும், பிளாங்கா விட்டுறணும். ஸோ 5க்கு இப்போ எடுத்துக்கிறோம். 5க்கு எடுக்கும்போது இவங்க எல்லாமே 4 பிட்ல தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 4th பிட்டை வந்து நம்ம பிளாங்கா விட்டுறணும். 3 பிட்டை நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ 101 இதான் 5யோடது. ஸோ இதுக்கு ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் நம்ம எடுக்கிறோம். ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறோம். பிளஸ் 1 ஆட் பண்றோம். ஸோ 1 1 0 ஓகேங்களா. ஸோ இப்போ எம்எஸ்பியை நம்ம ஆட் பண்ணும்போது 1 ஓகேங்களா. ஸோ 1 0 1 1 3. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம்? 3 ஓகேங்களா. ஸோ செகண்டுக்கு என்ன +5 ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 2's காம்ப்ளிமெண்ட் எந்த நம்பருக்கு எடுத்தாலும் அதே நம்பர் தான் நமக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ செகண்டுக்கு என்ன 1 சொல்லியிருக்காங்க. ஸோ 5க்கு என்னப்பா? 5க்கு என்ன பார்த்துருக்கோம்? 1 2 4 8. ஸோ 5 இதான் 5 சொல்லியிருக்கேன். ஸோ முன்னாடி அவங்க 4 பிட்னால பிளஸ்னால நம்ம என்ன சேர்ப்போம்? 0 சேர்ப்போம். ஸோ 0 1 0 1 இதான் ஆன்சரா வந்திருக்கு. தென் தேர்டு பார்த்தா ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் கேட்டிருக்காங்க. ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் -5 ஓகேவா. ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் -5 ஜஸ்ட் 5க்கு நம்ம எழுதிக்கிறோம். 5க்கு பார்த்தோம்னா ஒரு பிட் எம்எஸ்பி வந்து நெகட்டிவ்காக தென் 1 0 1 இதுதான் வந்து இது அது பேர் என்ன? அதோட பைனரி வேல்யூ. இதுக்கு ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறோம். ஸோ 0 0 0 இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல மைனஸ் இருக்குமா? நெகட்டிவ் இருக்குமா? ஓகேங்களா. ஸோ சிக்கு ஆப்ஷன் என்னது? 4 1 0 1 0 இது ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் வரும். ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் நமக்கு என்ன? ஸோ மைனஸ் அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு எம்எஸ்பியை விட்டுருவோம். ஓகேங்களா. எம்எஸ்பி வந்து அந்த இடத்துல வந்து 1 வரும். ஓகேவா. ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் அப்ப 1 ஆர் 0 இங்க 1 இருக்கும். 0 1 0 பாத்தீங்களா. 0க்கு பதிலா 0 1 0 ஓகேங்களா. ஸோ எம்எஸ்பி இங்க மைனஸா. ஸோ இந்த இடத்துல 1 போட்டு ஓகேங்களா. சின்ன தப்பு பண்ணிட்டேன். ஸோ 1 0 1 0 ஓகேங்களா. ஸோ சைன் இன்டு மேக்னிடியூட் ஆஃப் -5 சைன் இது ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். ஸோ இங்க ஏதோ 0வா 1ஆ போட்டிருக்கோம். 1 0வா போட்டிருக்கோம். சைன் இன்டு மேக்னிடியூட்னா இதுதான் சைன் இன்டு மேக்னிடியூட் ஓகேங்களா. ஸோ சைன் இன்டு மேக்னிடியூட்ங்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும்? லாஸ்ட்டுக்கு நம்ம ஒரு 1 சேர்த்துறோம். ஸோ 1 1 0 1 ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் ஈஸியா இந்த மாதிரி கொஸ்டின் போட்டுருவாங்க. நம்ம 1 மேட்ச் பண்ணாலே டக்குனு ஆப்ஷனை பிக் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ஈஸியா லட்டு மாதிரி பிச்சிடலாம்ப்பா. ஸோ நெக்ஸ்ட் 25th கொஸ்டின்ப்பா. 25th இதுவும் ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் தான். ஸோ டெசிமல் வேல்யூ குடுத்துட்டாங்க. டெசிமல் இருந்து கிரே கோடா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2. ஸோ ஃபர்ஸ்ட் இதை நம்ம பைனரியா சேஞ்ச் பண்ணிடலாமா? ஸோ 4 பிட்ல ஆன்சர் கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ 1 2 4 8 போட்டுக்கலாம். ஸோ 1 மட்டும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இதை வந்து என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ பைனரி டு கிரே கோட்னா என்னப்பா? 0 அப்படியே நம்ம பண்ணிடுவோம். பக்கத்துல கம்பேர் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ 0 0 கம்பேர் பண்ணும்போது அகைன் 0 தென் 0 1 கம்பேர் பண்ணும்போது 1 தென் 1 0 கம்பேர் பண்ணும்போது அகைன் 1 ஓகேங்களா. ஸோ 0 0 1 2 கம்பேர் ஏக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 2 செகண்ட் கிடைக்கும். ஸோ அடுத்து பி 10 ஓகேங்களா. ஓகேவா. ஸோ 8 4 2 1 ஸோ 8 10 0 0 ஓகேங்களா. ஸோ இதுவும் எனது பைனரியா சேஞ்ச் பண்ணியாச்சு. பைனரியில இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? கிரேக்கு கன்வெர்ட் பண்ண போறோம். 1 0 கம்பேர் பண்ணும்போது 1 0 1 கம்பேர் பண்ணும்போது 1 1 0 கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 1 கிடைக்கும். ஸோ பிக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2. சிக்கு பார்த்தீங்கன்னா 9. ஸோ 9 பார்த்தீங்கன்னா 8 + 1 9 0 0. ஸோ 9 அப்படிங்கிறப்ப ஸோ இதை நம்ம அப்படியே இறக்குறோம் 1
ஸோ இது 2யும் கம்பேர் பண்றோம். 1 இது 2யும் கம்பேர் பண்ணும்போது 0 இது 2யும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு 1. ஸோ 1, 1, 0, 1. எஸ் 9க்கு பார்த்தீங்கன்னா, அப்போ ஆப்ஷன் என்னது? 4. தென் 15 ஓகேங்களா? 15க்கு போறோம். 15க்கு போகும்போது 1, 1, 1, 1. ஸோ 1 இறக்குறோம். இது 2யும் கம்பேர் பண்றோம். 1யும் 1யும் பண்ணும்போது நமக்கு 0 தான் கிடைக்கும். 1யும் 1யும் பண்ணும்போது நமக்கு 0 தான் கிடைக்கும். ஆட் 1 மட்டும் தான் டிடக்ட் ஆகும். 1யும் 1யும் பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணும்? 0 தான் கிடைக்கும். ஸோ 1, 0, 0 15க்கு 3. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி. ஓகே. ஸோ 25 கொஸ்டின் நம்ம நம்பர் சிஸ்டத்துல டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ இத பாருங்க. இதுலருந்து பாயிண்ட்ஸ உங்களோட மெயின் நோட்ஸ்க்கு எடுத்துட்டு போங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்பர் சிஸ்டத்த பொறுத்தவரை அகைன் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்கப்பா. ஓகேங்களா? தேங்க் யூ.